ரஜினியோட ஜோடியா நடித்தேன். ஆனா பல வருஷம் கழித்து அவரு இந்த மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஓப்பனா அவங்களுடைய இளமை காலம் குறித்த ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ராஜலட்சுமி. இவங்க நடிகர் ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜோடியா 3 முகம் திரைப்படத்துல நடித்திருந்த நிலையில, ரஜினிகாந்த் குறித்து ஒரு பேட்டி ஒண்ணுல ராஜலட்சுமி ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இணையத்துல அதிகமாவே பகிரப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த வகையில் ஒரு சில நடிகைகள் ஆரம்பத்தில் கதாநாயகியாக புகழோட உச்சத்தில் கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருந்தாலுமே சில வருடங்களில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனதும் சின்ன திரையை நோக்கி அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் பல நடிகர்கள் சின்ன திரையில் வெற்றி பெற்று புகழோட உச்சத்தில் வலம் வராங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள் தான் நடிகையாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில நடிகைகள் அம்மா கேரக்டர்லையும் வில்லியாவும் கூட மாறிடுறாங்க. ஸோ அந்த வகையில் ஒருத்தவங்க தான் நடிகை ராஜலட்சுமி. இவங்க இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வர பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவோட மாமியார் ஈஸ்வரியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சீரியலில் இவங்களை சுற்றி தான் கதையும் போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பாக்கியா வீட்டை விட்டு கிளம்பி போய் ராதிகாவோட வீட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய மகன் தம் பேச்சை கேட்டு ஆடணும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி போடுற ஆட்டம் அண்ட் பிரச்சனையை வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலே நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் இவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி பேசின வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதில் ராஜலட்சுமி, நான் 3 முகம் திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருந்தேன், அதோட மேலும் சில விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ராஜலட்சுமி பேசும்போது, நான் 3 முகம் திரைப்படத்தில் ரஜினி நடித்த அலெக்சாண்டர் கேரக்டரில் அவருக்கு ஜோடியாக நான் தான் நடிச்சிருந்தேன். அப்போது அவர் ரொம்பவே சிம்பிளான ஒரு மனிதர். அந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. ஆனால் அப்போது இருந்த மாதிரி தான் இப்பயுமே ரஜினிகாந்த் இருக்கிறாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை நான் சந்தித்தேன். அப்போது அவர் பழையது போலவே ரொம்பவே சிம்பிளாக பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. இப்பயும் அவர் நடிக்கிற திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் சூப்பர் ஸ்டாராக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் தனிப்பட்ட கேரக்டரில் எந்த மாற்றமும் இருக்கிறது போல் எனக்கு தெரியல. பழையது போலவே யாருக்கும் தெரியாமல் அதிகமான நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலேயே அவர் ஆரோக்கியத்தோட நீண்ட நாட்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா அவருடைய ரசிகர்களை போலவே நானும் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் ராஜலட்சுமி பேசியிருக்கிறாங்க. ராஜலட்சுமி 3 முகம் திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் மேலும் பல தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் முக்கிய கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் சுஜாதா, அதிசய பிறவிகள், அர்ச்சனை பூக்கள், பூவிழி வாசலிலே, சங்கர் குரு இந்த மாதிரியான பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான யாரடி நீ மோகினி, பிரியசகி, வரலாறு, திருப்பாச்சி, எம்மகன், பிரிவும் சந்திப்பும், குட்டி, உத்தமபுத்திரன், இந்த சைவம் இந்த மாதிரியா பல திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவே இப்போது பாக்கியலட்சுமி சீரியல் ஈஸ்வரி பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் எப்படி போயிட்டுருக்குது, இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.